ஹலோ ஆல், வெல்கம் டு திஸ் வீடியோ. ஸோ இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 3 ஸ்டடி மிஸ்டேக் ஐ மேட் அஸ் எ ஸ்டூடண்ட் ஸோ தட் நீங்களும் அந்த மிஸ்டேக்ஸ பண்ணாம அழகா படிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ள போலாம். அதுல நம்ம ஃபர்ஸ்ட்டா பார்க்க போறது ரீடிங் நோட்ஸ் லைக் அ நாவல். அதாவது ஒரு கன்டென்ட்ட பார்த்துட்டே இருக்கிறதுனால மட்டும் அது நமக்கு ஞாபகத்துல இருந்துராது. அந்த கன்டென்ட் கூட நம்ம ரொம்ப என்கேஜ்டா இருக்கும்போது அது நமக்கு லைஃப் லாங் ஹெல்ப் பண்ணும். ஸோ எக்ஸாம்பிள்க்கு சொல்லணும் அப்டின்னா, இப்போ நீங்க புக் எடுத்து படிக்கிறீங்க அப்டின்னா, அந்த புக்ல சும்மா நீங்க ரீட் பண்றதுக்கும், அத டீப் அண்டர்ஸ்டாண்டிங்கோட படிக்கிறதுக்கும் நெறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ இப்போ நீங்க டீப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கும்போது, உங்களுடைய ரிட்டென்ஷன் பவர் நல்லா இருக்கும். லைஃப் லாங் அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கேரியும் ஆகும். ஸோ எப்படி நீங்க என்கேஜ்டா வச்சுக்கணும் அப்டின்னா, Step குட்டி 1. குட்டி Study. குவிஸஸ்லாம் ரெடி பண்ணி, Read and learn the குவிஸஸ்லாம் ரெடி subject. பண்ணி, Step ஆக்டிவ் 2. ரீகால் மெத்தட் யூஸ் Recall. பண்ணி நீங்க Close the படிக்கும்போது, book and speak உங்களுக்கு or வந்து write it from பயங்கரமா ஒர்க் memory. அவுட் ஆகும். I ட்ரை got பண்ணி them all பாருங்க. right! செகண்ட் மிஸ்டேக் கிராமிங் செஷன்ஸ். இது என்னோட லைஃப் டைம்ல இந்த மிஸ்டேக் தான் நான் அதிகமா பண்ண மிஸ்டேக்ஸ். என்னன்னா, எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது, எக்ஸாம்க்கு முன்னாடி நாளோ, இல்ல 2 டேஸ் பிஃபோரோ என்ன பண்ணுவேன் அப்டின்னா, அவசர அவசரமா எல்லாத்தையும் படிக்க ட்ரை பண்ணுவேன். இன்னொன்னு கம்மியான டைம்ல எனக்கு இருக்க அந்த 2 டேஸ்ல நான் இருக்க 10 யூனிட்ஸையும் கவர் பண்ணணும்னு அவசர அவசரமா மெமரி பண்ணுவேன். ஸோ ஆனா எக்ஸாம்ல எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லாம போயிடும். ஸோ இதுதான் இந்த கிராமிங் செஷன்ஸ் அப்படின்றது. ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களோட ரிட்டென்ஷன கம்மி பண்ணி ஸ்ட்ரெஸ்ஸ இன்கிரீஸ் பண்ணும். இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னா, ஸ்பேஸ்டு ரிப்பிட்டேஷன் மெத்தட் தான். குட்டி குட்டியா உங்களோட படிக்கிற விஷயத்த எல்லாத்தையும் பிரிச்சுட்டு, கொஞ்சம் Let's கொஞ்சமா follow the நீங்க review map. படிக்கும்போது, It shows உங்களுக்கு us வந்து the path. ஈஸியா This is the castle ஞாபகம் of வச்சுக்க knowledge. முடியும். We அதாவது must review சின்ன and சின்ன conquer. போர்ஷன்ஸ ஃபாலோ பண்ணி, நெறைய ரிப்பிட்டேஷன் செஷன்ஸ் வச்சு, அத கரெக்ட்டா நீங்க ஃபாலோ பண்ணி படிக்கும்போது, உங்களுக்கு பயங்கரமா வொர்க் அவுட் ஆகும். அதுவும் இல்லாம எக்ஸாம்க்கு முன்னாடியே படிச்சு முடிக்க முடியும். 3 மிஸ்டேக் திங்கிங் தட் பிரேக்ஸ் வில் கில் புரொடக்டிவிட்டி. ஆமா. இது வந்துட்டு காமனா எல்லாரும் பண்ற மிஸ்டேக்ஸ் தான். ஒரு பிரேக்கே இல்லாம நம்ம ஒரு வொர்க் பண்றோம், படிக்கிறோம் அப்டின்னா, நமக்கு அது சீக்கிரம் முடிஞ்சிரும் அப்டின்ற ஒரு நெனப்பு நமக்கலாம். பட் ஆனா உண்மை என்ன அப்டின்னா, நம்மளோட பிரெயின் ரொம்ப டயர்ட் ஆயிடும். இன்னொன்னு ஃபோக்கஸும் இல்லாம போயிடும். ஸோ இந்த ரீசன்ஸ்னால நமக்கு சீக்கிரமா போர்டும் ஆயிரும். ஓகே இது அவ்வளோதான் போதும் அப்டின்ற ஒரு மைண்ட் செட் வந்துரும். ஸோ இதெல்லாம் நீங்க தவிர்க்கிறதுக்காண்டி ஒரு விஷயம் என்ன பண்ணணும் அப்டின்னா, பொமோடோரோ டெக்னிக் அப்டின்ற ஒரு விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ணலாம். அதாவது பிரேக் ரொம்ப முக்கியம். ஒரு 25 மினிட்ஸ் நீங்க படிக்கிறீங்க அப்டின்னா, 5 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கோங்க. 30 மினிட்ஸ் படிக்கிறீங்க அப்டின்னா, 10 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கோங்க. ஸோ தட் இது உங்களுக்கு வந்து அந்த ஒரு கேப் வந்து குடுக்கும்ல. ஸோ அது வந்து ஈஸியா இருக்கும் உங்களுக்கு ஒரு டாஸ்க்கோ, இல்ல படிச்சு முடிக்கிறதுக்கோ. ஸோ நான் அதுக்கான வீடியோ லிங்க்கும் கீழ குடுக்குறேன். செக் அவுட் பண்ணி பாருங்க. வாட் இஸ் பொமோடோரோ டெக்னிக் அப்டின்னு தெரிஞ்சுட்டு நீங்க படிக்கும்போது, இன்னும் உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நெறைய வீடியோஸ்க்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட இந்த மெத்தட்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா? இல்லையா? அப்டிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.